ஓம் நம சிவாய. பார்வதி கல்யாணம். ஸ்ரீ மகாவிஷ்ணு மலையரசி மேனையை பார்த்து மேலும் தொடர்ந்து நல்லுரை கூறலானார். விளங்குகின்ற அனைத்தும் சிவபெருமானே என்று வேத சிவாகமங்கள் கூறுகின்றன. குற்றியை மனிதனாகவும் கயிற்றை பாம்பாகவும் சிப்பியை வெள்ளியாகவும் சந்தேகித்து பிறகுதான் மனிதனாக கருதியது மனிதனல்ல குற்றி என்றும், பாம்பாக பயந்தது பாம்பல்ல கயிறு என்றும், வெள்ளியாக மயங்கியது வெள்ளியல்ல வெறும் சிப்பி என்றும் தெரியும். உண்மையை கண்டறிந்த பிறகு சந்தேகம் தெளியும். அதுபோல் மனதிடமுற்று இவ்வுலகம் முழுமையும் சிவனுக்கு இரண்டாவதான தோற்றம் என்று கொண்டறிந்து அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெற்ற பிறகே இவ்வுலகம் கூட சிவனுக்கு இரண்டாவது தோற்றமல்ல, இவையாவும் முக்காலும் சிவனே, சிவமயமானதே என்கிற உண்மை தெளிவாகும். மேனா, மேலும் உதாரணமாக உனக்கு மேலும் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். வேஷம் தரித்துக் கொள்ளுகிற வேடதாரி பல பல வேஷங்களில் காட்சியளித்தாலும் அவன் வேஷங்கள் தான் மாறுகின்றதே அன்றி ஆள் ஒருவனாகவே இருக்கிறான். அதாவது அவன் அவனாகவே இருக்கிறான். வேஷம் தரித்தவனை பார்த்து உண்மையை உணராதவன் அவனை நம்புகிறான். உணர்ந்தவனோ அவனை கண்டு நகைக்கிறான். இதை போலத்தான் உண்மை தெரியாத அஞ்ஞானி இவ்வுலகம் சிவனுக்கு இரண்டாவது தோற்றம் என்று கருதுகிறான். ஞானியோ காணுகின்ற அனைத்தும் காணாதவையான அனைத்தும் யாவும் சிவனே என்று மெய்யறிவை கண்டறிகிறான். மேலும் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறேன் கேள். மனிதன் ஆடை ஆபரணங்களை உடுத்திக் கொள்கிறான். அதை வகை வகையாக உடுக்கிறான். அப்போது அவனும் வகை வகையான தோற்றங்களை பெறுகிறான். அவை வகை வகையான அம்சங்களை பெறுகின்றன. ஆனால் அவற்றை அணிந்தவன் அப்படியேதான் இருக்கிறான். அதுபோலத்தான் சிவஸ்வரூபமானது மற்றொரு அம்சத்தில் கலந்த பொழுது நானாத்மகமாக தோன்றுமேயன்றி விசாரிக்கும் போது அனைத்தும் சிவனே ஆகும். தான் எனது என்னும் தத்போதம் இருக்கும் வரை ஒருவனிடத்தில் பந்தனம் இருக்கும். அகங்காரம் அவனை விட்டு விலகிய பிறகுதான் அவனும் சிவனாக இருப்பதை உணர்கிறான். ஸ்படிகமணியானது செம்பருத்தி புஷ்ப கலப்பால் வேறு நிறமாக காணப்படுகிறதல்லவா? இப்படியே பிரகிருதி சம்பந்தத்தால் சிவபெருமானிடம் அநேகத்துவம் தோன்றுகிறது. பிரகிருதியை விட சிறந்த பரிபூரண பிரம்மமாகிய சிவதத்துவ வார்த்தையை நாங்களே இன்னும் அறியோம். ஆகையால் நீ துக்கத்தை விட்டு சிவபெருமானுக்கு சேவை செய் என்று சிவபெருமான் இடத்தில் பக்தி உண்டாகும்படி திருமால் போதித்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் குறுநகையோடு சிவபெருமானிடம் சென்று, மணமகனாரே, நாங்கள் ஒவ்வொருவரும் விஷயமாக மாமியார் மேனையிடம் பலவிதமாகவும் இகழ்ந்து ஏளனம் செய்யப்பட்டோம் என்று சொல்வதற்கு முன் சிவபெருமான் பக்தவாத்சல்யாதலால் கண்டோர் மோகிக்க தக்க திவ்ய திருவடிவத்தோடு தோற்றமளித்தார். நாரதர் மீண்டும் மேனையை நோக்கி, அம்மா, உலகமெல்லாம் மோகிக்கத்தக்க பேரழகுடைய உன் மருமகனை இப்போது பார் என்றார். அப்போது சிவபெருமான் கோடி சூரியர்களுக்கு சமானமான காந்தியும் குளிர்ந்த பார்வையும் கொவ்வை வாயில் குமிழ் சிரிப்பும் அழகான அணிமணிகளும் அதி உன்னதமான கிரீடங்களும் விலையுயர்ந்த வஸ்திரங்களும் தரித்து விளங்குவதை மேனை உற்று கவனித்தாள். சகல தேவ சேவையோடு சூரியன் கூடை பிடிக்கவும் சந்திரன் விசிறவும் அணிமாதி அஷ்டமா சித்திகளும் நடிக்கவும் கங்காதி கன்னியர்கள் சாமரை இரட்டவும் பிரம்மன் விஷ்ணு ருத்ரர் முதலான தேவர்கள் ஜெய ஜெயவன ஜெயகோஷங்கள் முழங்கவும் மாபெரும் முனிவர்கள் எல்லாம் பலவாறாக துதித்து கொண்டு கொடிகள் பிடித்து உலாவவும் விசுவாவசு முதலிய கந்தர்வர்கள் அரம்பை மேனகை முதலிய தேவதாசிகளுடன் பலவிதமான வேஷங்களும் பூண்டு சங்கீத கானம் செய்யவும் சிவகணங்கள் யாவரும் மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை வாசிக்கவும் வேத அங்க
ஸ்ருதி ஸ்மிருதிகள் வடிவம் பெற்று முன்னால் நடக்கவும், சமுத்திரங்களும் நதிகளும் அநேகமாக அலங்கரிக்கப்பட்டு முன்னே உலாவவும், மகா பிரகாசத்துடன் சிவபெருமான் விளங்கிய திருக்கோலத்தை வர்ணிக்க யாருக்கும் ஆற்றல் இராது. அப்படிப்பட்ட திவ்ய மங்கள வடிவாக விளங்கும் சிவபெருமானை பார்த்து ராணி மேனை சித்திரப்பதுமை போல் அசைவற்று ஒன்றும் தோன்றாதிருந்து சிறிது நேரத்தில் மனம் தெளிந்து தேவர்கள் யாவரும் கூடியபடியே இவர் அவ்வகையான சரீரத்தையே அடைந்திருக்கின்றார். இவரை மணாளனாக வரித்த என் மகள் பார்வதி மகா புண்ணியவதி. அதனால்தான் இத்தகைய ஜெகன்மோகன உருவம் படைத்த சிவனாரை கணவனாக அடைந்தாள் என்று கருதி அவரது அவயங்கள் ஒவ்வொன்றையும் சிறிது உற்று பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்து மனதில் நாணமுற்று இன்னும் காணக்கூடாதவளாயிருந்தாள். தேவகணங்களோடு சிவபெருமான் சர்வாலங்கார பூஷணராய் பர்வதராஜன் மாளிகைக்கு வந்தார். அப்போது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இரு பக்கத்திலும் சூழ இடையே வரும் சிவபெருமானை கண்ட மேனை அவரை பூஜித்தாள். மனநாயகன் வருகையை காட்டும் பொருட்டு எழுந்த 18 வகையான மேலவாத்தியங்களின் ஒலியை கேட்டு அந்த நகரத்தில் இருந்த மங்கையர் அனைவரும் மனநாயகனை காணும் ஆர்வப் பெருக்காலும் ஆசையாலும் அவரவர் செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டு அப்படியே ஓடி வந்தார்கள். அதாவது நீராடிய பிறகு உடம்பில் வாசனை தேய்த்து கொண்டிருந்த கோமலாங்கியும், கணவன் பூஜை செய்யும் போது அவனுக்கு விசிறிக் கொண்டிருந்த பத்தினியும், குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கையில் அந்த குழந்தையையும் விட்டுவிட்டு ஓடி வந்த தாயும், மெல்லிய இடையில் பொன் ஒட்டியானம் அணிய முயன்று அதை அப்படியே கையில் ஏந்தி கொண்டு வந்த காரிகையும், கண்களில் மைத்தீட்டிக் கொண்டிருந்த கன்னிகை ஒரு கண்ணில் மைத்தீட்டியும் மறு கண்ணில் தீட்டாமலும் கையில் சலாகை கையோடும், கண்ணாடி பார்த்திருந்தவள் கையில் ஏந்திய கண்ணாடியோடும், கணவனுக்கு அன்னமிடப் போனவள் அன்னபாத்திரத்தோடும், நீராடிய போது தன் கால்களுக்கு மஞ்சள் பூசிக் கொண்டிருந்தவள் ஒரு காலுக்கு பூசியும் ஒரு காலுக்கு பூசாமலுமாக ஓடி வந்தார்கள். இவ்வாறு அவரவரும் அவரவர் வேலைகளை அரைகுறையாக விட்டுவிட்டு சர்வமங்கல வடிவமாக விளங்கும் சிவபெருமானை கல்யாண கோலத்தில் காண்பதற்காக ஓடிவந்து சர்வாங்க சுந்தர புருஷராய் தோன்றிய எம்பெருமானை அகல விரித்த கண்களால் அதிகமாக பார்த்து பார்த்து பெரு வியப்பால் திறந்தவாய் திறந்தபடியும் திறந்த கண்கள் சிமிட்டாதபடியும் சித்திர பதுமைகளைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அவரவர் மனதும் சிவனாரோடு ஐக்கியப்பட்டன. சிவனாரின் வசீகர அழகில் யாவரும் மயங்கி நின்றார்கள். ஓம் நம சிவாய.